உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 18வது அதிகாரம் 18, 19 ஆகிய 2 வசனங்களை வாசிக்கிறேன். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 16வது அதிகாரத்தில் 19வது வசனத்தில் இதுதான் எழுதியிருந்துச்சு. அதில் இன்னொரு வரி சேர்த்து சொல்லியிருந்துச்சு. என்னது? பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உங்களுக்கு தருவேன். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல், பரலோக ராஜ்யத்தோட அதிகாரத்தை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டு அங்கே எழுதிருந்துச்சு. அதை இங்கே அந்த வார்த்தை இல்லாமல் பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்ல வர்றாரு? நீங்கள் ஏதாவது கட்டுனீங்கன்னா அது கட்டப்பட்டிருக்கும், நீங்கள் எதையாவது கட்டவிழ்த்தீங்கன்னா அது கட்டவிழ்க்கப்பட்டிருக்குங்கிறார். பரலோகத்தை அங்கீகரிக்கிறதுங்கிறார். இப்போ நாம் எத்தனை பேர் நமக்கு விரோதமாய் செயல்படுகிற பிசாசை பார்த்து இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்கிறேன், அகன்று போ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை சொல்கிறத விட்டு கர்த்தர்கிட்ட கெஞ்சி மண்டாடி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், என்னை விடுதலை செய்ய ஆண்டவரே என்ன. கர்த்தர் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார். உங்களிடத்தில் எதிர்த்து போராடுகிற அந்த பிசாசை நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான்கிறார். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான் என்கிறார். இங்கே பாருங்கள், தேவனே எல்லா காரியங்களையும் செய்யவில்லை, நாமும் தேவனும் சேர்ந்து தான் தேவனுடைய காரியங்களை நடப்பிக்கிறோம். அங்கே தேவன் என்ன செய்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ பலன் கொடுத்தாலும் கூட நாம் அதை செய்யலைன்னா ஒன்றும் நடக்காது. இயேசுவின் நாமத்தினாலே நம்மிடத்தில் போராடுகிற பிசாசை பார்த்து நீ அகன்று போ என்று நாம் சொல்ல வேண்டும். நம்முடைய வீட்டார் யாருடைய மேல் பிசாசுடைய கை இருக்கிறதோ அப்போ அந்த பிசாசை பார்த்து சொல்லணும், என் பிள்ளையிடத்துலேருந்து என்னுடைய வீட்டாரிடத்துலேருந்து பிசாசை உன் கையை எடு என்று இயேசுவின் நாமத்தினால கட்டளை இடுகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். சொன்னால் அப்படி ஆகுதுன்றார். தேவன் மாத்திரமே அல்ல, நாமும் சேர்ந்து தேவனுடைய ராஜ்யத்திலே செயல்படுகிறோம். தேவன் இல்லாமல் நம்ம மட்டும் செயல்பட்டாலும் நடக்க மாட்டேங்குது, நம்ம இல்லாமல் தேவன் மாத்திரம் வந்து அங்கே பிரசன்னமாக இருந்தாலும் கூட ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. தேவனுடைய வார்த்தையும் தேவனும் நாமும் சேர்ந்து செயல்படுகிறது தான் தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்கள். அது அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறார். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாயிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பூமியில் உங்கள் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளுகிற எந்த காரியத்தை குறித்தாயிலும் ஒருமனப்பட்டிருந்தால், புருஷ மனைவி ஒருமனப்பட்டிருக்கிறது ரொம்ப சுலபம், அதே மாதிரி பெற்றோர் பிள்ளைகள் ஒருமனப்பட்டிருக்கிறது ரொம்ப சுலபம். அப்படி ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அருமையானவர்களே, இப்பொழுது குடும்ப ஜெபம் தனியாக நின்று ஜெபம் பண்ணுறது சரி, நான் குற்றம் சொல்லலை, குறை சொல்லலை. தனியாக ஜெபம் வேணும். ஏன்னா எல்லாரோடையும் சேர்ந்து உட்காந்து ரொம்ப நேரம் ஜெபம் பண்ண முடியாது. அதனால் குடும்ப ஜெபங்கிறப்ப குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் எல்லாருமா கூடி வந்து அமர்ந்து ஆண்டவரை ஸ்தோத்தரித்து ஒரு பாடலை பாடி ஸ்தோத்தரித்து ஒரு வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணி முடிக்கலாம். அந்த சமயத்தில் நமக்கோ நம்முடைய வீட்டாரில் யாருக்கோ விரோதமாக பிசாசுடைய கை இருக்குதுன்னு தெரிஞ்சால் அதை நினச்சி பார்த்து இந்த வசனங்களை நினச்சி, கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுக்குற பலத்துக்காக அதிகாரத்துக்காக உமக்கு நன்றி, இப்பொழுது எங்களுக்கு விரோதமாய் குடும்பத்தில் கிரியை செய்கிற இந்த பிசாசை நாங்கள் கடிந்து கொள்கிறோம், எதிர்த்து நிற்கிறோம், துரத்துகிறோம் என்று சொல்லிவிட்டு, பிசாசே என்னிடத்திலிருந்து என்னுடைய வீட்டாரிடத்திலிருந்து உன் கையை எடு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளை இடுகிறேன் என்று நீங்கள் சொல்லும்போது அப்படியே அந்த பிசாசு போகிறான். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடிப்போவான் என்று எழுதியிருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தருடைய பட்சமாக இருக்கிறார், உங்களுக்கு உதவியாக இருக்கிறார், அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஓகே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.